இப்போ மாம்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சு. மாம்பழம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்னா அது மேங்கோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான மேங்கோ ரோல் கட் மலாய் குல்ஃபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரோல் கட் மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாம்பழ குல்ஃபியும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் நல்ல சில்லுன்னு இருக்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ எசன்ஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல ஃப்ளஃபியான க்ரீம் கிடைக்கும். நம்மளுக்கு ஐஸ்கிரீமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எசன்ஸும் ஃபுட் கலரும் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அப்போயும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு முழு மாம்பழத்தோட பல்ப் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம மாம்பழம் சேர்க்கறதுனால வாயில் இடையில கடிப்படும் சாப்பிடும்போது. அப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீம் கூட சேர்த்துடலாம். நான் ஒரு முழு மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரோல் கட் குல்ஃபின்றதுனால நம்ம இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு தான் செட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் நார்மல் குல்ஃபி பண்ணுறீங்கன்னா குல்ஃபி மோல்டில் கூட இதை சேர்த்துக்கலாம். நான் 2 கண்டெய்னரில் சேர்த்துருக்கேன். ஒரு ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 10 மணி நேரம் ஆகியிருக்கு. ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆகியிருக்கு. ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் ஈஸியாக டிமோல்ட் ஆகிட்டு வரும். இப்போ ஒரு கத்தி இன்சர்ட் பண்ணி லேசாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் இல்லைன்னா இது போல் ட்ரேயில் கவிழ்த்திடுங்க. இந்த மாதிரி டேப் பண்ணும்போது ஈஸியாக டிமோல்ட் ஆகிட்டு வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மோல்டு எதுவும் தேவைப்படாது. ஈஸியாக வீட்டில் இருக்க கண்டெய்னரில் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான மேங்கோ குல்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழம் ரோல் கட் குல்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.